பிராடோவும் லேண்ட் குரூசரும் டிஸ்கவரியும் அவுடியும் பிஎம்டபிள்யூவும் பெரிய பெரிய வாகனங்களும் ஹெலிகாப்டரும் பிளேனும் வச்சிருக்கிறீங்க. ஆனா சமூகத்தை மேல எடுக்கிறதுக்கு மூல குறை இல்ல, அக்கறை குறை. தனவந்தர்கள் அள்ளி அள்ளி கோடி கோடியா கொட்டுறீங்களே, கொஞ்சம் அல்லாஹ் தாலா உங்களையும் பிடிப்பான் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் நான் தனியா தொப்பி போட்டுருவானும், எனக்கு சொன்னா அவனுக்கு சொன்னான்னு சொல்லி தொப்பி போடுவானும் யாவும் வச்சிருங்க. நீங்களும் இதுக்கு பொறுப்பு. என் சமூகம் என்றது நீங்களும் பங்கு. அஸ்மத் கஃபூர் என்றவர் வெக்கம். உங்களுக்கு வாழ்றதுக்கு கஷ்டம் ஏதாச்சும் இருந்தா, பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எங்க அப்பா பாட்டன் கொடுத்த சொத்து 35 ஏக்கர், மற்ற இடங்களில் சொத்துகள் இருக்கு, எங்களுக்கு தின்றதுக்கு வசதி இல்லைன்னு சொல்லி பெரிய பெரிய ஆதியார்மார்கள் கிட்ட கேட்டீங்கன்னா 5-10 சேர்த்து கொடுத்துருவோம். அடுத்தது வரப்போகுது அந்த சேம் செக்ஸ் மேரேஜஸ் எலவ் பண்றது, ஆம்பளை கல்யாணம் முடிக்கிறது, நவுது பில்லா மாதல்லா அஸ்தக்ஃபிருல்லாஹ், பெண்கள் கல்யாணம். அந்த அதுக்கு ஒரு முஸ்லீமாவது ஓட் பண்ணீங்க மந்திரிகள். மெசேஜ் ஒன்று, இது முஸ்லிம் சமூகத்துக்கு. இலங்கையில வாழும் முஸ்லிம் மக்கள் இருக்கலாம், வெளிநாட்டுல வாழ முஸ்லிம் மக்களா இருக்கலாம். ஏனென்றால் பல ட்ரெண்ட்களை பார்த்துட்டோம். ஒரு ட்ரெண்ட் எங்களே போட்டு தீவிரவாதின்னு சொன்னாங்க, இன்னொரு ட்ரெண்ட் இனவாதத்தை கொண்டாந்து பல இடங்கள்ல எரிக்க வச்சாங்க, அதோட கடைகள் பத்த வச்சாங்க. யார் செஞ்சாலும் அது 83ல தமிழ் சமூகத்துக்கு நடந்துச்சு. அதுக்கு பிற்பாடு 2016லயோ 18லயோ 12லயோ எல்லா இடத்துல அரசியல் ரீதியா செஞ்சுட்டு எங்கட சமூகத்தை ஒரு வேறொரு திசைக்கு எடுத்த பார்த்தாங்க. இதுல இப்ப வந்திருக்க புது ட்ரெண்ட் என்ன தெரியுமா? வக்குப் சொத்துக்களை அபகரிக்கிறது. ஏனென்றால் இப்ப கிட்டத்தட்ட கஃபூரியா பத்தி எல்லாம் பேசினோம், எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் வேலை நடந்து கொண்டிருக்கு. அல்லாஹ் வெற்றியாள எங்களுக்கு கொடுக்கணும் அந்த ஹக்கு உள்ள வெற்றி. சமூகத்தின் சொத்து வக்குப் சொத்தை அல்லாஹ் பாதுகாக்கணும் என்று, அதுதான் தனி வெற்றி இல்லை யாருக்கும். இப்ப பிரச்சனை என்னென்றால், கிட்டத்தட்ட கேள்விப்பட்டேன், இதுக்கு முதல் பேசியிருக்கேன், கல்லேலியா லேடிஸ் மதரசா, அங்க 700 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராக்சிமேட்லி இருக்கிறாங்க. நேற்று நான் அனுராதபுரம் பக்கம் போயிட்டு வரும் பொழுது சந்திச்சன் ஒரு இடத்துல பேரண்ட்ஸ் கொஞ்சம் மீட்டிங் ஒன்று முடிச்சுட்டு போயிருக்கிறாங்க. 400 பேரண்ட்ஸ். நான் சொல்றேன் 14th மே 2023 14வது மே மாதம் 14ஆம் தேதி 2023 அங்க 400 பேரண்ட்ஸ் சேர்ந்து இருக்கிறாங்க. அங்க இந்த கஃபூரியால இருக்கிற பேர புள்ளையோ யாரோ 4வது தலைமுறை ஜெனரேஷன் 4th ஜெனரேஷன் வந்து இந்த பாட்டன் கொடுத்த சொத்து, அதுல எனக்கு என்னுடைய உரிமைன்னு சொல்லி ட்ரஸ்ட் போர்டை மாத்தி பிள்ளைகளை வெளியே அனுப்பி ஜும்மா நிப்பாட்டுறது எவ்வளவு பெரிய பாவம். அதோட வந்திருந்த பழைய ஸ்டூடெண்ட்கள் யாருன்னு தெரியாம அவங்கள உள்ளுக்கு எடுக்காம, கல்லேலியாக்கு அந்த உள்ளுக்கு எடுக்காம ஏதோ புது ஆட்கள் மாதிரி நடந்து கொண்டு புது கூலிப்படைன்னு நான் இதுக்கு முதல் பேசியிருக்கிறேன். அல்லாஹ் அவங்களுக்கு இதாத் கொடுக்கணும், அல்ல எங்களையும் பாதுகாக்கணும். அந்த மாதிரி செஞ்சு அவங்க வந்து இந்த அஸ்மத் கஃபூர் என்றவர் வெக்கம். அவங்களுக்கு வாழ்றதுக்கு கஷ்டம் ஏதாச்சும் இருந்தா, பெரிய ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. எங்க அப்பா பாட்டன் கொடுத்த சொத்து 35 ஏக்கர், மற்ற இடங்களில் சொத்துகள் இருக்கு, எங்களுக்கு தின்றதுக்கு வசதி இல்லைன்னு சொல்லி பெரிய பெரிய ஆதியார்மார்கள் கிட்ட கேட்டீங்கன்னா 5-10 சேர்த்து கொடுத்துருவாங்க. அவருக்கு என்ன சொல்லல, பட் இப்படித்தான் நிலைமை. நாளைக்கு இன்னொரு ஊர்ல வந்து ஒரு ஆள் வந்து சொன்னா, இது என்ன பாட்டன் கொடுத்த சொத்து, பள்ளிக்கு நீங்க வைக்கிறத வச்சிருங்க, ஆனா இந்த இடம் வந்து பள்ளிக்கு வர சொத்து வருமானம் இல்ல, என்ன பங்கு இருக்குன்னு சொல்லி அவர் எடுத்துட்டா, வக்குப் பண்றது என்ன? அல்லாவுக்காக நாங்க கொடுக்கிறோம், அது அல்லாவுடைய சொத்து, அது பாதுகாக்கிறது உலகத்துல இருக்கிற நாங்க எங்கட முஸ்லிம் சமூகத்துடைய பொறுப்பு. இதுகள் சொல்லி வரும் பொழுது கல்லேலியான பிரச்சனை. அங்கேயும் ஒரு அஸ்மத் கஃபூர் பார்ட் 2 ஒன்று வந்திருக்காரு, மருமகன் யாரோ, அவர் ஒரு கேம் ஒன்று விளையாடுறாங்க. அப்ப இத பத்தி பேரண்ட்ஸ்கள் பேச போனா, ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பேச போனா, இல்ல உள்ளுக்கு பிரச்சனை, மானம் பிரச்சனை, அது நாங்க பேசக்கூடாது, கல்லேலியோட பேர் கெட்டு போறோம்னு சொல்லி 700 படிக்கிற பெண்கள், ஓதுற பெண்களுடைய வாழ்க்கை கெட்டு போறோம். அதை பத்தி யோசிச்சிருக்கிறீங்களா? அவங்கள பின்னாடி அவங்களோட வர சங்கதிகள் என்ன நிலைமை? இப்ப என்னுடைய தாயோட தங்கச்சி கல்லேலியால படிச்சவங்க, மாஷால்லா, அவங்க லைஃப் நல்லா எடுத்துட்டு போறாங்க. அவங்களுக்கு சேலஞ்சஸ் ரொம்ப வந்திருக்கு. ஏன்னா அங்க உள்ள படிப்பு அது. சோ இதுகள்னால தான் அந்த உள்ள படிப்பும் அந்த உள்ள ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு கொடுத்தனால அவங்க லைஃப் எடுத்துட்டு போறாங்க, மாஷால்லா, நல்லா. சோ இதுகள் ஏன் நாங்க நிப்பாட்டுவோம்? அடுத்த ஜெனரேஷன் உருவாக்குற பெண்கள், சகோதரிகள், பிள்ளைகள்
அவங்கள நாங்க இப்படி எல்லாம் எங்களுடைய சுயநலத்துக்கு அந்த அபகரிக்கிறவனுக்கு சொல்றாங்க. இல்லாட்டி கொஞ்சம் வந்துட்டு போங்க, வந்து ஹாஜியார் இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு பெரிய பெரிய ஆகிய ஆயிரக்கணக்கான பார்சல் பங்குற ராஜியார் இருக்காங்க. உங்களுக்கு பார்சல் இல்லாட்டி சைட்ல வெக்கம்னா சைட்ல கூப்பிட்டு யாரோட பேர் தெரியாமலும் உதவுவாங்க, பிரச்சனை இல்லை, அப்படி இருக்கிறாங்க. ஆனா தனவந்தர்கள் அள்ளி அள்ளி கோடி கோடியா கொட்டுறீனோலே, கொஞ்சம் அல்லாஹ் தாலா உங்களையும் பிடிப்பான் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் நான் தனியா தொப்பி போட்டுருவானும், எனக்கு சொன்னா அவனுக்கு சொன்னான்னு சொல்லி தொப்பி போடுவானும் யாவும் வச்சிருங்க. நீங்களும் இதுக்கு பொறுப்பு. என் சமூகம் என்றது நீங்களும் பங்கு. ஆட்களுக்கு சாப்பாடு இல்ல சுட்டி 1000 பார்சல், 10,000 பார்சல், 2000 பார்சல், 3000 பார்சல், ரூபாய் இல்ல பார்சல்ஸ், பல ஆயிரம் ரூபாய் கட்ட பார்சல்ஸ் கொடுத்து சமூகத்தை மேல எடுக்க இயலாது. அதை யாவும் வச்சிருங்க. அதுதான் ஆகவே ஒரு பலவீனமான ஒரு 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 நல் செயல் உண்டு. தண்ணி சாப்பாடு கொடுத்து எவ்வளவு நாள் சாப்பிடுவோம்? நான் வருஷ கணக்குல கொடுக்கணுமா? யோசிங்க. நாங்க கொடுத்தோம் இத்தனை ஆயிரம், நாங்க தான் கொடைவர்களாரே, அதை விட பெரிய பதவி கொடுக்குறோம் வாப்பா. தொப்பி போட்டுருவான சொல்றேன், ஓப்பனா சொல்லுவன். எனக்கு சொன்ன அவனுக்கு சொன்ன சின்ன புள்ளமாய் நடந்து கொள்ளக்கூடாது. பிராடோவும் லேண்ட் குரூசரும் டிஸ்கவரியும் அவுடியும் பிஎம்டபிள்யூவும் பெரிய பெரிய வாகனங்களும் ஹெலிகாப்டரும் பிளேனும் வச்சிருக்கிறீங்க. ஆனா சமூகத்தை மேல எடுக்கிறதுக்கு மூல குறவு இல்ல, அக்கறை குறவு. இதுதான் சொல்ல வரேன். கல்லெலியாவை காப்பாத்துறதுக்கு அடுத்த குரல் இன்ஷா அல்லாஹ். யாராவது பேரண்ட் இதை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா டீடைல்ஸ் கொஞ்சம் அனுப்பி இதுக்கு ஃபைட் பண்ணுங்க. நீங்க விட்டீங்கன்னா எங்கட சமூகம் ஏற்கனவே விழுந்திருக்கிற சமூகம். சிங்களம் தமிழ் முஸ்லிம் என்று இருந்தாங்க. நாங்க சிங்களம் முஸ்லிம் தமிழ் இருக்கிற பலம் உள்ள சமூகம். ஆனா எங்கட பலமான சமூகத்துக்கு, முஸ்லிம் சமூகத்துக்கு பலவீனமான கட்சி தலைவர்களும் சமூக தலைவர்களும் இருக்கிறாங்க. கட்சி தலைவர்கள் மட்டும் இல்ல, சமூக தலைவர்களும் மட்டும் இருக்கிறாங்க. எங்களுக்கு கிடைச்ச 20 வருஷம் பார்லிமெண்ட்ல இருக்கிற, 30 வருஷம் பார்லிமெண்ட்ல இருக்கிற முஸ்லிம்ங்க மக்களுடைய, சிங்களம் தமிழ் முஸ்லிம் மக்களுடைய வரி பணத்துல சப்டு துப்புறது, திண்டு பேசுறது, இதை மன்னிக்கும். நீங்களும் அன்னைக்கு கஃபூரியா வரும் போது திக்கி திக்கி பேசுறாங்க. திக்கு 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 ரயிலேன்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்று வருது. இதுதான் இருக்கு அவங்களோட. இதே அரசியல் மைக் கொடுங்க, மைக் கதறி கதறி அழுவுற காட்டி பேசுவாங்க, மைக் அழுவுற காட்டி பேசுவாங்க, பாட்டும் போட்டுட்டு நல்லா படா வளர்த்துங்க. எப்பயா திருந்து ஒண்ணாங்க. கல்லேலியாவை காப்பாத்துங்க, கஃபூரியாவை காப்பாத்துங்க. நாளைக்கு கணத்தை கொடுத்த அப்துல் ரஹ்மான் அவர்கிட்ட இருக்கிற பரம்பரையில ஒரு ஆள் ஒண்ணு வந்து செய்வாரு. முறையில கணத்தை எந்த பாட்டம் தான் கொடுத்தாரு, எனக்கு கணத்துல பங்கு தேவைன்னு சொன்னா கொடுப்பீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு நான் வேலை வெட்டி வந்து ஆபீஸ்ல இதெல்லாம் வேலை வெட்டியா போயிடுச்சு, வேற வேலை இல்லையா எங்களுக்கு? ஆனா சமூகத்தை குரல் இந்த பாருங்க, அதாபு வந்தா நல்லவனும் சாவான், மௌத்தாவான். ஏனென்றால் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காப்பாத்தினாங்க. ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்த ஆட்கள் அங்கேயும் அல்லாஹ் தஆலா அவங்க குறிப்பிட்ட ஆட்களை காப்பாத்தினாங்க. இப்ப அடுத்தது வரப்போகுது அந்த சேம் செக்ஸ் மேரேஜஸ் எலவ் பண்றது, ஆம்பளை கல்யாணம் முடிக்கிறது, நவுது பில்லா மாதல்லா அஸ்தக்ஃபிருல்லாஹ், பெண்கள் கல்யாணம். அந்த அதுக்கு ஒரு முஸ்லீமாவது ஓட் பண்ணீங்க மந்திரிகள். வச்சிருங்க மாப்பிள்ள, உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடும். எல்லாம் மூக்கு கொஞ்சம் வலி சேர்த்து, வேற ஒன்றுக்கும் இல்லை. மத்த யோசிக்க வாங்க, நீங்க யோசிக்கிறது தெரியும். எல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு காசு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அது சுட்டி இதுகளுக்கு மட்டும் கைய தூக்கிடுவாங்க. கல்லேலியாவுக்கு பேசுவாங்க. எங்களுக்கு 20 வருஷமா பார்லிமெண்ட்ல இருக்கிறீங்க, திக்கி திக்கி பேசுறீங்க. தயவு செய்து இதுக்கு குரல் கொடுங்க. பேரண்ட்ஸ் இதை விடவானம், லீகல் மேட்டர்ஸ் நீங்க செய்யுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். என்றால் இது ரொம்ப ரொம்ப கேடு கெட்ட நிலைமைக்கு நாங்க விழுந்துட்டோம். நல்ல ஆட்களை தேர்ந்தெடுக்க, பேசக்கூடிய ஆட்கள் மறுக்காய்வுனோட தேர்ந்தெடுத்துக்கிட்டு இது செய்யறானோ இல்ல அது செய்யணும் கூப்பிட்டீங்க. ஒரு அஸ்மத் கஃபூருக்காக மரைன் கிராண்ட் ஓல புக் பண்ணி 200 பேருக்கு சாப்பாடு போட்டு 55 பேர் வந்து, ஒரு வக்கீலும் இல்ல, அதுல ஒரு பெரிய பெரிய ஆட்களும் இல்ல. எல்லாம் வந்து போன எங்களை மாதிரி ஆட்கள் கொஞ்சம் இருக்கிறவங்க வந்தாங்க. கேட்ட தலைவர்கள் மாளிகாவத்த மையவாடி போயிடுச்சு, பாதி கிராண்ட் மாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. மற்ற விஷயங்கள் இருந்தா சொல்லுங்க எனக்கு, எந்த விஷயங்கள் நீங்களே யாவும் பண்ணுங்க. எவ்வளவு சொத்துக்கள் போயிருக்கு, இன்னும் நாங்க எங்களுக்கு இது தேவையா? தயவு செய்து இதை காப்பாத்துறதுக்கு தனவந்தர்கள் நீங்க முன்னுக்கு வாங்க.
நீங்க வந்தீங்கன்னா செலவு பண்ண வருது, எல்லாருக்கும் கஷ்டம், ஓபி ஆட்களுக்கு கஷ்டம், மத்தவங்களுக்கு கஷ்டம், எங்களுக்கும் நாங்க லிமிடெட் ரிசோர்சஸ் இருக்கு. அங்க இங்க பார்சல் கொடுங்க, எல்லாம் பர்க்கத்தாக்கி வைப்பான். பாய் கொஞ்சம் உதவுங்க இந்த மாதிரி வேலைகளுக்கு, கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, இல்லாட்டி அல்லாஹ் உங்களுக்கும் கேட்பான். நான் தப்பிட்டேன், நான் அஜ்ஜு செஞ்சேன், உம்ரா செஞ்சேன்னு சொல்லி அங்க மன்னிப்பு கிடைக்க லேட் ஆகும், ஆனா கிடைக்கிறது இங்க கிடைக்கும். அது சுட்டி அல்லேலியாவப்படுங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நான் ஷிராஸ் யூனுஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.